அமிர்தம்மை வலையொலி பதிவினை காணும் அனைவருக்கும் எனது அன்பின் தமிழ் வணக்கம். இன்று நாம் சிந்திக்க இருக்கின்ற தலைப்பு உடல் எடையை உடனே குறைக்க உபாயம். என்னங்க திடீர்னு ஆரோக்கியம் பக்கம் போயிட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய நெருங்கிய தோழிகள் அவர்களினுடைய வேண்டுகோளிற்கு ஏற்ப இந்த தலைப்பை நான் தேர்ந்தெடுத்தேன். முருங்கையை நட்டவன் வெறுங்கையோடு போவான் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. அது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல, ஆனா எனக்கு இப்பதான் தெரியுங்க. அப்ப என்ன, முருங்கையை நட்டா எப்படி வெறுங்கையோட போவான்? அப்ப காசு பணம்லாம் இல்லாம போகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுதான் கிடையாதுங்க. அதாவது 100 வயசு ஆனா கூட முருங்கையை நட்டு வச்சு அதனுடைய கீரை பூ காய்களை சாப்பிடுகின்றவன் கையில தடி கோல் எதுவும் ஊன்றாமல் ஒரு இளைஞனை போல நடந்து போவான் அப்படிங்கிற ஒரு நல்ல ஆரோக்கிய செய்தியை நம்மளுடைய முன்னோர்கள் ஒரு பழமொழி மூலமாக ரொம்ப அழகா நமக்கு சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு நாம பேசுற இந்த ஒரு விஷயம் உடல் எடைக்கும் முருங்கைக்கீரைக்கும் உடல் ஆரோக்கியத்திற்கும் எவ்வளவு சம்பந்தம் இருக்கு அப்படிங்கிறத பத்தி தான் நாம இன்னைக்கு சிந்திக்க போறோம். சரிங்க, இந்த முருங்கைக்கீரையில என்னென்னலாம் இருக்கு, அது எப்படி நமக்கு ஒரு ஆரோக்கிய சஞ்சீவனியாக இருக்கு அப்படிங்கறத முதல்ல தெரிஞ்சுக்குவோம். அந்த முருங்கைக்கீரையில 36 வகையான காய்ச்சலை நீக்கும் வேதிப்பொருட்கள் இருக்கு, விட்டமின்கள் இருக்கு, கனிம பொருட்கள் இருக்கு, 18 வகையான அமினோ அமிலங்கள் இருக்கு. அதை விட ஒரு பிடி முருங்கைக்கீரையில என்னென்ன இருக்குன்னாமாங்க, 1 கிராம் முருங்கைக்கீரை பொடி அல்லது ஒரு கைப்பிடி முருங்கைக்கீரையில நம்மளுடைய பார்வை இழப்பை தடுக்கின்ற விட்டமின் ஏ இருக்கு இல்லைங்களா, ஒரு 1/2 கிலோ கேரட்ல இருக்கிற சத்து பூரா அதுல இருக்கு. அதை விட என்ன சொல்றாங்கன்னா, ஒரு கேரட்ல இருக்கிற சத்து நம்மளுடைய ஒரு கைப்பிடி கீரையில 4 மடங்கு அதிகமா இருக்கு அப்படின்னு விஞ்ஞானம் சொல்லுது. அது மட்டும் இல்லைங்க, 4 முட்டையில கிடைக்கிற புரோட்டீன் 4 விட 10 மடங்கு கால்சியம், வாழைப்பழத்துல இருக்கிற அதிகப்படியான பொட்டாசியம், இது எல்லாமே ஒரு கைப்பிடி முருங்கைக்கீரையில இருக்கு. சரிங்க, இவ்வளோ சத்துக்கள் நிறைஞ்சிருக்கிற முருங்கைக்கீரையை நாம எடுத்துக்கிட்டு ஆரோக்கியமா இருக்கிறோமா? இதுதான் இன்றைய கேள்வி. ஆனா பாத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப இருக்கிற காலகட்டத்தில் கடந்த 6 மாத காலங்களாக நாம நோய் எதிர்ப்பு சக்திக்காக போராடிக்கிட்டு இருக்கிறோம். அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமா தந்தது, அதிக பலனை முருங்கைக்கீரைங்க. எனக்கு தெரிந்த பல தோழிமார்கள் சொன்னது, ஒரு பிடி முருங்கைக்கீரையை அதனுடைய காம்போட போட்டு கொதிக்க வச்சு அதுல கொஞ்சம் மிளகு, சீரகம், மஞ்சத்தூள், உப்பு போட்டு குடிச்சு தனக்கு நோயே வராம தன்னை பாதுகாத்துக்கிட்டவங்க என்னுடைய தோழிகள். இந்த முருங்கைக்கீரைக்கும் ஒரு வரலாற்று புகழ்வாய்ந்த அரசியல் தலைவருக்கும் மிக நெருக்கமான தொடர்பு இருக்கு. அந்த சுவாரஸ்யமான கதையை தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போறேன். அதாவதுங்க, அமெரிக்கா தேசத்துல கியூபான்னு ஒரு சின்ன தீவு நாடு இருக்கு. அந்த கியூபா தேசத்துக்கு பிரதமராகவும் ஜனாதிபதியாகவும் மிக நீண்ட காலம், அதுதான் வரலாற்று சிறப்பேங்க, மிக நீண்ட காலம் ஆட்சி செய்தவர் என்ற அந்த அரசியல் பிரமுகர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபிடல் காஸ்ட்ரோ. அந்த ஃபிடல் காஸ்ட்ரோவை பத்தி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அவருடைய படைத்தளபதி சேகுவேரா, அவங்களையும் தெரிஞ்சிருக்கும். அவங்க மெக்சிகோவுக்கு அவங்க படைத்தளபதி போறாரு. அங்கிருந்து ஒரு முருங்கை கிளையை கொண்டு தன்னுடைய தலைவர்கிட்ட கொடுக்கிறாரு. ஃபிடல் காஸ்ட்ரோ அதை தன்னுடைய தோட்டத்துல நட்டு வச்சு அதனுடைய பயன்பாடுகள், அந்த பலன்களை பத்தி அவர் அறிந்திருந்ததால், கேள்விப்பட்டிருந்ததுனால அவர் அதை முறையாக எடுத்துக்கொள்ள ஆரம்பிக்கின்றார். அதாவதுங்க, கியூபா தேசத்து மக்களுக்காக போராட வேண்டிய சூழ்நிலையில் இருந்த அந்த ஃபிடல் காஸ்ட்ரோ தனக்கு முதுமை ஏற்பட்டு விட்டது. தன்னுடைய வேலைகள் எல்லாம் கொஞ்சம் சரியா அவரால் கவனிக்க முடியல. தன்னுடைய நாட்டு மக்களுக்கு இன்னும் பணியாற்ற முடியலையேங்கிற ஒரு கவலையில இருக்கும் பொழுதுதான் இந்த முருங்கை இலை அவருக்கு கிடைக்குதுங்க. இந்த முருங்கைக்கீரையை அவர் முறையாக பயன்படுத்தி தன்னுடைய வாழ்க்கை நிலையை உயர்த்திக்கிறார். எப்படின்னு கேக்குறீங்களா? அந்த முருங்கைக்கீரையை அவர் ஒரு நாளும் தவறாமல் சாப்பிட்டதனால அவருடைய முதுமை போய் அவருக்கு ஒரு இளமையான தெம்பு கிடைத்ததாகவும், அந்த ஆரோக்கியமான மனநிலையில தான் தன்னுடைய நாட்டு மக்களுக்காக அவர் மேலும் போராடக்கூடிய ஒரு நல்ல ஒரு தலைவராக அவர் மிக நீண்ட காலம் ஆட்சி செய்தார் என்று வரலாறு கூறுகிறது. அது மட்டும் இல்லைங்க, ஃபிடல் காஸ்ட்ரோவை என்ன பண்றாரு, அந்த முருங்கைக்கீரையினுடைய முழு பலனையும் அவர் அனுபவித்ததனால் தன்னுடைய நாட்டு மக்களுடைய ஒவ்வொரு வீட்டிலும் முருங்கை மரம் கட்டாயம் நடப்பட வேண்டும் என்று கட்டளை பிறப்பிக்கின்றார். அந்த அளவுக்கு முருங்கைக்கீரையினுடைய முழு பலனையும் அனுபவித்த சாட்சியாக இருக்கின்ற ஃபிடல் காஸ்ட்ரோ கியூபா தேசத்தினுடைய பொது உடைமை தலைவராக இருந்து தொடர்ந்து 43 ஆண்டுகளுக்கு மேலேயும் அவர் அந்த பிரதமர் பதவியில இருந்திருக்காரு. அந்த மாதிரி வேற யாருமே இல்லைங்க
இல்லைங்க, அவர் நீண்ட காலம் ஆட்சி செய்ததுக்கு ஒரு காரணம் என்னன்னா நம்ம ஊர் முருங்கைக்கீரை தான் சொல்லிக்கிறதுல பெருமை தானேங்க. தனக்கு முதுமையில் ஏற்பட்ட நோயிலிருந்து விடுபட பெரிதும் உதவியது காஸ்ட்ரோவை வாழ வைத்த முருங்கை என்ற அந்த தலைப்பில் அதிகமான கருத்துக்கள் பரவலாக பேசப்பட்டது. அது மட்டும் கிடையாதுங்க. 1997ஆம் ஆண்டு உலக அளவில் உலக சுகாதார ஆராய்ச்சி மையம் ஒன்று ஒரு ஆய்வு செஞ்சாங்க. அந்த ஆய்வினுடைய இறுதியில் த மிராக்கிள் ட்ரீ த மல்டிபிள் ஆட்ரிபியூட்ஸ் ஆஃப் மொரிங்கா என்ற ஒரு விரிவான ஆய்வு கட்டுரையை அந்த ஆய்வகத்தில் ஆய்வு செய்த ஆராய்ச்சியாளர்கள் வெளியிட்டார்கள். அந்த முருங்கையினுடைய சிறப்பு அந்த நூல்ல மிக அழகாக கொடுக்கப்பட்டதுங்களாங்க. அந்த மகத்தான செய்தி என்ன அப்படின்னா, வெளிநாட்டு தேசத்தில் உள்ள மக்கள் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய அந்த ஸ்பினாச் என்று அழைக்கப்படுகின்ற, அதாவது பசலைக்கீரை மாதிரி இருக்கும், அதுல இரும்பு சத்து அதிகமா இருக்குன்னு அவங்க நம்புற அந்த கீரையை விட நம்மளுடைய முருங்கை கீரையில் அதிகமான சத்து இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஆராய்ச்சியில் பதிவு செஞ்சிருக்காங்க. அப்படிப்பட்ட முருங்கைக்கீரை நம்ம ஊர்ல புழக்கடையில தெரு ஓரங்கள்ல நிறைய கிடைக்கின்றது. அந்த முருங்கைக்கீரையை நாம சாப்பிட்றதுனால, முறையாக எடுத்துக்கிறதுனால நம்மளுடைய ஆரோக்கியம் அதிகமா இருக்கும். அதனால நீண்ட காலம் வாழ முடியும், நீண்ட காலம் உழைக்க முடியும். நடந்து போகும்போது முதுமையில் ஒரு துணைக்கு ஒரு கைத்தடி கூட தேவையே இல்லை அப்படின்னும் பொழுது நாம யாரையும் சார்ந்திராமல் ஒரு தற்சார்பு வாழ்க்கையை நாம வாழலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தை இந்த ஒரு முருங்கை மரத்தின் மூலமாக நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க. சரிங்க, இப்ப தலைப்புக்குள் வருகின்ற நான் முதலில் கூறிய மாதிரி இந்த தலைப்பு உடல் எடையை உடனே குறைக்க உபாயம். இந்த முருங்கைக்கீரைக்கும் இந்த உடல் எடைக்கும் என்ன தொடர்பு இருக்கு? பொதுவா பாத்துக்கிட்டோம்னா, இப்ப இந்த கடந்த 6 மாத காலமாக நாம கோவிட், குவாரண்டைன், லாக்டவுன் அப்படின்னு பல பிரச்சனைகளை எதிர்நோக்கி நோய் எதிர்ப்பு சக்தியை நாம கூட்டுவதற்காக பல முயற்சிகள் செய்து நாம எப்படியோ வாழ்ந்துட்டு இருக்கோம். பெரும்பான்மையான தாய்மார்களுக்கு, அம்மாக்களுக்கு, பெண்களுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த உடல் எடை கூடிடுச்சுங்கிறது ஒரு மறுக்க முடியாத உண்மை. ஏன்னா நம்மளுடைய அன்றாட சுறுசுறுப்பான வேலைகளில் கொஞ்சம் முடக்கம் ஏற்பட்டிருக்கிறதுனால அந்த உடல் எடை நமக்கு கூடுது. இதை விட முக்கியமான காரணம் என்னன்னா மன அழுத்தம்னு சொல்லுவேன். அதை பெண்களை நீங்க ஒவ்வொருத்தரையும் கேட்டு பார்த்தாதான் தெரியும் அவங்களுக்கு எவ்வளவு இதனால மன அழுத்தம், மன உளைச்சல் இருந்தாவே உடல் எடை கூடும். இந்த உடல் எடை கூடியதுனால அவங்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்கு. இந்த உடல் எடையை குறைப்பது என்னுடைய தோழிகள் எனக்கு கூறிய அறிவுரை இதுதான். அதாவது அனுபவித்து கூறிய உண்மை அப்படின்னு தான் சொல்லலாம். அதாவதுங்க, முருங்கைக்கீரையை ஒரு கைப்பிடியை எடுத்து அதனுடைய காம்போடு நாம என்ன பண்ணா போட்டு கொதிக்க வச்சு மிளகு, சீரகம், உப்பு போட்டு, உப்பு தேவைன்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை, அதை நல்லா கொதிக்க வச்சு 2 டம்ளர் ஊற்றி அதை 1 டம்ளரா ஆக்கி நாம அதை குடிக்கும் பொழுது உடல் எடை குறைகின்றது. இது 100க்கு 100% உண்மை அப்படிங்கிறது என்னுடைய தோழிகளினுடைய கருத்து. அதை நானும் அனுபவிச்சேன். இப்ப அதை எப்படி நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, இதுக்கு ஒரு சின்ன வரலாற்று நிகழ்வை சொல்ல விரும்புகின்றேன். ஸ்ரீராமகிருஷ்ண பரமஹம்சர் உங்க எல்லாருக்குமே தெரியும், சுவாமி விவேகானந்தரனுடைய குரு அவர்கள். அவர்கிட்ட ஒரு அம்மா தன்னுடைய பையனை அழைச்சிட்டு குருவே, இந்த என்னுடைய மகன் இனிப்புக்கு ரொம்ப அடிமையா இருக்கான், அந்த அடிமையிலிருந்து இவனை மீட்கணும், இவன் இனிப்பு சாப்பிட்றத தடுக்கணும், அதுக்கு ஏதாவது ஒரு உபாயம் சொல்லுங்கன்னு குருதேவர் கிட்ட அந்த அம்மா கேட்கிறாங்க. குருதேவர் என்ன சொல்றாங்க, அந்த பையனையும் அந்த அம்மாவையும் பார்த்துட்டு நீங்க போயிட்டு 1 வாரம் கழிச்சு வாங்கம்மா அப்படின்னு சொல்றாங்க. அந்த அம்மா போறாங்க. 1 வாரம் கழிச்சு வராங்க. மறுபடியும் குருதேவர் கிட்ட வந்தவனே, அம்மா நீங்க ஒரு 2 வாரம் கழிச்சு வாங்க, அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அதுக்கான உபாயம் சொல்றேன்னு சொல்றாரு. அது மாதிரி அந்த அம்மா போயிடுறாங்க. 3வது முறை அந்த அம்மா வராங்க. குருவே, உபாயம் சொல்லுங்க, என்னுடைய மகன் இனிப்பு சாப்பிட்றதுல இருந்து நான் தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு. குருதேவர் மிகவும் பொறுமையாக அவங்கள்ட்ட, அம்மா நீங்க போயிட்டு ஒரு மாதம் கழித்து வாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த அம்மாவுக்கு பயங்கர கடுப்பு, டென்ஷன் எல்லாருக்குமே வரதானே செய்யும். இந்த அம்மா ஆனாலும் ஒண்ணுமே சொல்லாம போயிடுறாங்க. மிகவும் பொறுமையாக 1 மாதம் கழித்து வராங்க. அப்ப குருதேவர் அந்த சின்ன பையன் கிட்ட பார்த்து சொல்றாரு, அப்பா நீ இனிப்பு சாப்பிட்றது ரொம்ப தப்பு, இனிப்பு சாப்பிட்றதுனால இவ்வளோ கேடுகள் விளையும், நீ என்ன பண்ண, இதை உடனே உன்னால விட முடியாது, இந்த இனிப்பு சாப்பிடுவதை நீ கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்து அப்படின்னு சொல்லி உபாயம் சொல்றாரு. இப்ப அந்த அம்மாவுக்கு எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்க. அந்த அம்மா என்ன சொல்றாங்க, இதை சொல்றதுக்கா அவர் இவ்வளோ நாள் இழுத்தடிச்சாரு. ஒரே ஒரு தடவை நரேந்திரன்ற ஒரு இளைஞனை சந்திச்சு 1 நிமிஷத்துல விவேகானந்தரா மாத்தி காட்டிய இந்த குருதேவர் என்னுடைய மகனை என்னை இத்தனை நாள் இழுக்கடிச்சாரே அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கேட்டாங்களாம். ஏன் சாமி, அதுக்கு இவ்வளோ நாள் இந்த உபாயத்தை சொல்றதுக்கு எங்களை இழுக்கடிச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். அப்போ குருதேவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா, அம்மா இனிப்பு சாப்பிட்றதுக்கு நானே அடிமை, என்னால எத்தனை பழக்க வழக்கங்களை எல்லாத்தையும் விட முடிஞ்சது, ஆனா இனிப்பு சாப்பிட்றத மட்டும் என்னால
விடவே முடியல. அதனால எந்த ஒரு அறிவுரையும் நான் பிறருக்கு வழங்கும் முன் அந்த அறிவுரையை நான் கடைபிடிக்கின்றேனா, என்னால செய்ய முடியுதான்னு முதல்ல எனக்கு தெரியணுமா, எனக்கு நம்பிக்கை வரணும். அதனாலதான் நான் ஒரு வாரம் இருந்து பார்த்தேன், உங்களை அனுப்பிச்சு விட்டுட்டு என்னால ஒரு வாரம் இனிப்பை கட்டுப்படுத்த முடியவில்லை. அப்புறம் 2 வாரம், 1 மாதம், இப்பொழுதுதான் நானே இனிப்பு சாப்பிடுவதை தவிர்த்து கொண்டிருக்கின்றேன் சிறிது சிறிதாக. அப்படி என்னாலேயே முடியுதுன்னா அப்ப இந்த சிறுவனாலையும் முடியும். அதனாலதான் இப்பொழுது நான் சொல்கின்றேன். அதாவது இந்த ஒரு செய்தியிலிருந்து நாம தெரிஞ்சுக்கிற விஷயம் என்ன தெரியுங்களா, எந்த ஒரு அறிவுரையையும் உபதேசத்தையும் நாம் பிறருக்கு வழங்குவதற்கு முன்பாக நாம அதை அனுபவிச்சிருக்கோமா, நம்மளால செய்ய முடியுமா அப்படிங்கறத முதல்ல யோசிச்சுக்கணும். இப்ப நான் சொல்ல வர்ற செய்தி என்ன தெரியுங்களா, என்னுடைய தோழிகள் தங்களுடைய அனுபவத்தில் இது கட்டாயம் பலிக்கிறது என்று சொன்னார்கள். அதை நான் 1 மாத காலம் பயன்படுத்தினேன். ஆகையால் இந்த முருங்கை கீரையை நாம இலைகளாகவோ அல்லது கேப்சூலாகவோ இல்ல பொடியாகவோ பயன்படுத்தலாம். என்னுடைய தோழி எனக்கு சிபாரிசு செய்தது இந்த படத்தில் காட்டியிருக்கின்ற இந்த கேப்சூல், இந்த பவுடர். இது நாம எல்லா இடத்துலயும் கிடைக்கும்னு சொல்ல முடியாது, எப்பொழுதும் தினமும் பயன்படுத்த முடியும்னு சொல்ல முடியாது. ஆக நான் என்ன பண்ணினேன், என் தோழி சிபாரிசு செய்த இந்த கீரையையும் இந்த பவுடரையும் முறையாக பயன்படுத்தினேன். இதுல இருக்கிற ஒரே ஒரு டெக்னிக், அதாவது உபாயம் என்ன தெரியுங்களா, உடல் எடையை குறைக்கணும்னு நினைச்சிட்டோம்னா நாம 3 வேளை சாப்பாட்டையும் கரெக்டாக ஒரே நேரத்தில், இன்னைக்கு 8:30 சாப்பிட்டா நாளைக்கு 8:30 சாப்பிடணும், மதியம் 1 மணிக்குன்னா நாளைக்கும் 1 மணி, இதே போல முறையாக ஒரே காலத்தில் நாம சாப்பிடணும். அதே போல உடல் எடையை குறைக்கிறதுக்கு உடனே நீங்க செய்ய வேண்டிய ஒரு உபாயம், தினமும் முருங்கைக்கீரையினுடைய அந்த இலையை கொதிக்க வைத்த கஷாயத்தை குடிக்கலாம், அல்லது இந்த பவுடரை பயன்படுத்தலாம், இந்த கேப்சூலை பயன்படுத்தலாம். இதுல எப்படி நாம பயன்படுத்தணுங்கிற அந்த முறையும் இதில் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. சரிங்க, நான் நிறைவாக இப்படி சொல்லி முடிக்கின்றேன். அதாவது மகாபாரதம் எல்லாருக்கும் தெரியும், கர்ணனை எல்லாருக்குமே தெரியும், அவன் பெரிய கொடைவள்ளல்னு தெரியும். அவன் மகாபாரத யுத்தத்துல கொல்லப்படுகின்றான். அவன் சொர்க்கத்துக்கு போறாங்க. சொர்க்கத்துக்கு போனா அங்க சொர்க்கத்துல எப்படி இருக்கும், எல்லாமே சந்தோஷமா இருக்கும், அமைதியா இருக்கும், ஆனந்தமா இருக்கும், பரமானந்தமாக இருக்கும். ஆனா கர்ணனுக்கு மட்டும் அப்படி இல்லை. என்னன்னா எப்பொழுதும் பசித்து கொண்டே இருக்கிறது. பசினா அகோர பசி, பசித்து கொண்டே இருக்கின்றது. கர்ணனுக்கு புரியவே இல்லை. எல்லாருமே சந்தோஷமா மகிழ்ச்சியா ஆனந்தமா இருக்காங்க, நமக்கு மட்டும் ஏன் இப்படி பசிச்சுக்கிட்டே இருக்கு, அந்த பசியை பத்தி மட்டுமே அவன் நினைக்கிற மாதிரி இருக்குங்களாமா. அப்பொழுது அங்க போய் அவன் அந்த அங்க இருக்கிற ஒரு ரிஷி கிட்ட கேட்கிறார். அந்த ரிஷி சொல்றார், இங்க பாரு கர்ணா, பூலோகத்துல இருக்கும்போது எல்லா தானங்களையும் நீ வாரி வழங்கினாய், ஆனா நீ செய்யாத ஒரே தானம் என்னன்னா அன்னதானம் மட்டும்தான். அதனாலதான் உனக்கு இந்த பிணி இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாராம். அப்பன்னா இதுக்கு தீர்வே இல்லையா சுவாமி அப்படின்னு அவர் கேட்டாராம். ஏன் இருக்கே அப்படின்னு சொல்லி அந்த ரிஷி சொன்னாராம், உன்னுடைய சுட்டு விரலை உன்னுடைய வாயில் வை அப்படின்னு சொன்னாராம். அவன் தன்னுடைய வாயில் அந்த சுட்டு விரலை வைக்கின்றான். சுட்டு விரலை வைக்கும்போது அவனுக்கு அந்த பசி போய் விடுகிறது. கர்ணனுக்கு புரியவே இல்லை, இது என்ன மாயாஜாலமா இருக்கு குருவே, என்ன இது காரணம் அப்படி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அப்ப கேட்டபொழுது அந்த ரிஷி சொன்னாராம், அதாவது நீ பூலோகத்துல இருக்கும் பொழுது உன்கிட்ட ஒரு வறியவன் என்ன பண்ணா, இங்க எங்காவது சாப்பாடு போடுகின்ற அன்னக்கூடம் இருக்கின்றதா, எனக்கு ரொம்ப பசிக்குதுன்னு கேட்டான். அப்ப நீ என்ன பண்ண, அந்த பக்கமா அன்னசத்திரம் இருக்குன்னு உன்னுடைய இந்த சுட்டு விரலை காட்டி நீ கூறினாய், அதனால அவனுடைய பசி தீர்ந்தது. அந்த ஒரு புண்ணியத்தை நீ செஞ்சதனாலதான் இந்த சுட்டு விரல உன்னுடைய வாயில வச்சா உனக்கு அந்த அகோர பசி போகிறது அப்படின்னு அந்த ரிஷி சொன்னாராம். ஆக நமக்கு புண்ணியம் தரக்கூடிய நல்ல செயல் எதுவோ அந்த செயலை நாம செய்யணும். நாம நம்மளுடைய வாழ்நாள்ல எத்தனையோ நல்ல காரியங்களை செய்யறோம். அப்படி செய்கின்ற விஷயம் தான். அது போல உங்களுடைய சுட்டு விரலை பயன்படுத்தி இந்த தகவலை, இந்த ஒரு நல்ல செயலை உங்களுடைய நலம் விரும்பிகளுக்கு நீங்கள் பகிரும்படிக்கு, தெரிவிக்கும்படிக்கு அன்புடன் கேட்டுக்கொண்டு, எவ்வுயிரும் இன்பற்றிருக்க, எவ்வுயிருக்கும் அமைதி நிலவுக, எவ்வுயிரும் ஆனந்தம் பெருக, எத்திசைவீர்களும் இவற்றை பெருக என்று எல்லாம் வல்ல இறைவனிடம் பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.